விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்காக வானத்தின் வாசல், வானத்தின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. நம்மை நம் பேரில் கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கேரிங் காட். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு? நம்மை குறித்து கரிசனை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய அம்மாமார், நிறைய சகோதரிகள் அழுகிற ஒரு காரியம் என்னென்னா, என்னை விசாரிக்கிறது யாரும் கிடையாது, சாப்பிட்டியான்னு கேட்டது கிடையாது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க, என்னையே சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் யார்? தகப்பன். நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். வாசிக்கலாம். 78வது சங்கீதம் 23 முதல் 25 வசனங்களை பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம், 6 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுடைய சாப்பாட்டு விஷயத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? இரக்கம் செய்தார். 23வது வசனத்தை பாருங்க. அவர் மேகங்களுக்கு கட்டளையிட்டாராம். அந்த வானத்தின் கதவுகள் என்ன செஞ்சிச்சான்? திறந்துச்சான். திறந்து அவர்களுக்கு ஆகாரமாக மன்னா வர்ஷிக்க பண்ணப்பட்டது. அந்த மன்னாவை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தார். அந்த மன்னா எங்கிருந்து வந்தது? அது வானத்திலிருந்து ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மன்னாவை குறித்து நீங்கள் யாத்ராமம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் அந்த மன்னாவுக்குரிய பல காரியங்களை குறித்து அவர்களோடு கூட பேசுகிறார். 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் மன்னாவை குறித்து போட்டு இருக்கிறது. அந்த மன்னா அந்த காலை தோறும் பனி பெய்யுமா. பெய்திருந்த பனி நீங்கின பின் வனாந்திரம் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டியை பொடி அத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. 15வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்படி மோசே அவர்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்? இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஹல்லேலூயா. அவர் மோசே சொல்லுகிறார். 21வது வசனத்தை பாருங்க. ஒவ்வொருவரும் ஓமர் அளவு அதை என்ன செய்யணும்? கலெக்ட் பண்ணணும். விடியற்காலை தோறும் அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார். ஒரு ஓமர் அளவு ஒவ்வொருவரும் சேர்க்கணும். ஆனால் என்ன நடக்கும்னா, அன்றைக்கு சாயங்கால வேளை, இரவு வேளைக்குள்ளாக அந்த மன்னாவை செலவழித்து முடிக்கணும். அதை வைத்தால் பூச்சி பிடிச்சிடும். அது மாத்திரமல்ல, அந்த மன்னா வெயில் ஏற காலையிலே போய் அதிகாலை வேளையில் பனி பெய்யும் போதே அந்த மன்னாவை என்ன செய்யணும்? பொறுக்கி கொள்ளணும். அந்த மன்னாவை பொறுக்கி கொள்வதற்கு கொஞ்சம் சோம்பேறியா, நல்லா வெயிலெல்லாம் வந்த பிறகு வெளியே போய் எட்டி பார்த்தீங்கன்னா மன்னா இருக்காது. வெயில் ஏற ஏற அந்த மன்னா உருகி போயிடும். நான் இப்படி யோசித்து பார்த்தேன். எப்படி என்று சொன்னால், ஒரு வீட்டில் உள்ள அம்மாமாருக்கும் அப்பத்துக்கும் தான் ரொம்ப கரெக்ஷன். அப்பா அம்மாரு கூட யோசிப்பாங்க, நம்ம வீட்டு குடும்ப தலைவர்லாம் ஓம்பாடு என்ன செய்ய, நீங்கள் தூங்குனா என்ன செய்ய, மன்னா கிடைக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் மன்னாவை சேகரிக்கலாட்டி பிள்ளைகள் பட்டினியாக இருப்பாங்க, வீட்டு குடும்ப தலைவரும் பட்டினியாக இருப்பாங்க. இப்படி யோசித்து பார்த்தேன். ஒரு அம்மா தூங்கிட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. ரொம்ப வெயில் வந்துட்டு என்னாச்சு? அந்த மன்னா உருகி போயிட்டு. உடனே அவங்க யோசிக்கிறாங்க, மன்னா தானே உருகி போயிட்டு, அதான் எல்லாருமே பொறுக்கியிருக்காங்களே,
அப்படின்னு சொல்லி அடுத்த வீட்டில் போய் கதவை தட்டி கொஞ்சம் மன்னா கடன் தாங்கன்னா அந்த வீட்டுக்கார அம்மா கொடுப்பாங்களா? இல்லை. ஒவ்வொருத்தருடைய தலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓமர் அளவு ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்வாங்க, பொறுக்கி வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் அப்போ சுடுவாங்க. அதனால கடன் கொடுக்க முடியாது. இது என்ன என்று சொன்னால், வானத்தின் வாசல் வழியாய் கொடுக்கப்படுகிற அவருடைய வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தையை எப்போ நம்ம போய் கலெக்ட் பண்ணணும்? அதிகாலையில். அதிகாலையில் அவருடைய சத்தத்தை கேட்கணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வெயில் ஏற ஏற என்று சொன்னால், நீங்கள் தான் பாருங்களேன், எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். நேரம் ஆக காலையில் சரியாக எழும்பலாட்டி சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, பல காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் நேரம் இருக்காது. கணவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சரியான எல்லாமே என்ன ஆகும்? கொஞ்சம் சாப்பாடு சரியில்லாமல் நம்ம சோம்பேறியாக இருந்தால் நடக்கிறது என்ன? அந்த குடும்பத்தின் நிம்மதி போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணி பயங்கரமான குழப்பம் உள்ள ஒரு குடும்பமாக மாறும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வானத்தின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்து அந்த வானத்தின் கதவை திறந்து அவர்களை போஷித்தார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர், கர்சனையுள்ள ஆண்டவர், அவர்களை போஷித்தார். அதே போல நம்மையும் அவர் போஷிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்காக நம்முடைய வீடுகள் மேலே ஒரு வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்கும் பரலோகத்துக்கு இடையில் ஒரு யாக்கோபின் ஏணி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் நம்முடைய வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாத்திராமா 16:31 வசனத்தை பாருங்க. 31, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு என்ன பேரிட்டாங்க? அந்த சின்ன பனி போன்ற அந்த வஸ்துக்கு என்ன பெயரிட்டாங்க? மன்னா என்று பெயரிட்டார்கள். அது எப்படி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அது கொத்துமல்லி அளவாகவும், கொத்தமல்லியை எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, நமக்கெல்லாம் கொத்தமல்லி அளவாகவும் அதே போல் வெண்மை நிறமாகவும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. சுகரே போட வேண்டியதில்லை, ஏற்கனவே அதில் என்ன இருக்குது? நல்லா தேன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பஞ்சுட்டா அப்படியே சாப்பிடலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு வந்தார். 35வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய வசனத்தில் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தில் எல்லையை சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். அதற்கு அடுத்தாற் போல என்னது? அந்த மன்னா என்றைக்கு அவர்கள் அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் அந்த விதைத்தாங்களோ அன்னையிலிருந்து அந்த மன்னா நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ யார் சப்ளை பண்ணது? யார்? ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். நமக்கு எப்பப்பெல்லாம் நமக்கு தேவை இருக்கிறதோ, நம்ம ஆண்டவருடைய ஒரு பேர் என்னென்னா யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணும் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? பிள்ளைகள் ஃபீஸ் இல்லை, ஃபீஸ் கட்டணும், என்ன செய்யலைன்னு தெரியல, ஆஸ்பத்திரியில் ஏதோ ஒரு இது செலவு வந்துட்டு என்ன செய்யன்னு தெரியலை, இப்படி நம்ம கலங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற சமயத்தில் ஏற்ற காரியத்தை ஆண்டவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய பேர் என்னது? யெகோவா ஈரே, சகாயம் பண்ணுகிற தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய கண்ணு நம்ம மேலே இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிவார். அவர் யாரு? ப்ரொவைடர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா.
ஆகையால் தான் நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தினா அவர் சப்ளை பண்ணிகிட்டே இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் நல்லா அனுபவிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர், நம்ம மேலே கரிசனை உள்ள ஆண்டவர். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பா. விசுவாசிக்கிறீங்களா? எதற்காக ஆண்டவர் அந்த வாசலை திறப்பார் என்று சொன்னால், நம்ம கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்ம கையிட்டு செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்கிருந்து ஆசீர்வதிப்பார்? வானத்தை திறந்து, வானத்தின் பொக்கிஷத்தை திறந்து அங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தில் ஆண்டவர் என்னத்தை கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யம், கர்த்தர் கொடுக்கிற வேலைக்குரிய சம்பளம் வாங்கின உடனே என்ன செய்யணும்? முடியுமானால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் ஜெபம் பண்ணி முதல்ல ஆண்டவருக்கு எடுத்து வச்சிடணும். அதில் உட்காந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளோ மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதம் ரொம்ப செலவு இருக்குது, அதனால் கொஞ்சம் தசம பாகத்தை நான் இதை எடுத்து செலவழிக்க போகிறோன்னா நம்ம யாரை திருடுறோன்ட்டு அர்த்தம். யாரை திருடுறோம்? தசம பாகம் கொடுக்காதவங்கெல்லாம் யாரை திருடுறோம்? நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை திருடுகிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தசம பாகத்தை மாத்திரம் எங்கே கொண்டு சேர்க்கணும்? நல்ல ஒரு சாட்சியை நம்ம கேள்விப்பட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை பொறுத்த அளவுக்கு நான் சொல்லுவேன், எனக்கு எல்லா சபையில் உள்ள எல்லா நம்முடைய ஆஃபீஸுடைய காரியங்கள் எல்லாமே நல்லா டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா நான் தான் முன்னால் எல்லா அக்கௌண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு. இப்போ சபை பெருக தான் அநேகரை நாங்கள் வச்சு நம்ம வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கோம். எனக்கு தெரியும், நம்முடைய சபையில் தசம பாகம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தசம பாகம் தான். மிஷின் காணிக்கேன்னு கொடுத்ததுங்கன்னா அது மிஷினுக்கு தான் போகும். ஹல்லேலூயா. பில்லிங் ஃபண்டுன்னா அதுக்கு பில்லிங் ஃபண்டு. ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறத எல்லாருமே சொல்லுவாங்க, பில்லிங் ஃபண்டை கொடுக்குறவங்க, தசம பாகம் கொடுக்குறவங்க சிலர் எழுதுவாங்க, சிலர் பேர் கூட எழுதாமல் போடுவாங்க. ஆனால் நீங்கள் எழுதினாலும் எழுதாவிட்டாலும் பரலோகம் என்ன செய்து தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்கிறார், தசம பாகங்களை எங்கே கொண்டு வாங்க? பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். எந்த இடத்துலையும் ஆண்டவரை போய் நம்ம சோதித்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யலாமா? சோதித்து பார்க்கலாமா? 10ல் 1 பாகம் சபைக்கு அப்படியே கொடுங்க. நீங்கள் மிஷின்ஸுக்கு கொடுக்கணுன்னாலும் அதிலேருந்து மிஷினரி ஊழியங்களுக்கு போகும். அதிலிருந்து சில சமயங்களில் பில்டிங் ஃபண்ட், அங்கே கட்டடம் கட்ட போகிறோம் பாஸ்டர், எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னா அதுக்குரிய காரியம் போகும். நம்முடைய சபையின் மூலமாக நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக கொடுக்கும்போது அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். நம்ம வேலை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. சிலருடைய பழக்கம் என்னென்னா, எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அந்த ஊரில் உள்ள சபையில் உள்ள பாஸ்டருக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அடுத்த ஹோட்டலில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பில்லுக்கு பே பண்ண மாட்டோம். எங்கே ஆண்டவர் நம்மை அதுக்கு தான் போட்டுக்கு பண்டக சாலை. எங்கே நம்மை ஆண்டவர் வைத்து ஆசீர்வதிக்கிறாரோ, ஆகாரத்தை கொடுக்கிறாரோ, அந்த இடத்துல நீங்கள் கொடுங்க. செய்ய வேண்டியது ஆண்டவர், ஆசீர்வதிக்க வேண்டியது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தை திறந்து நான் என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் விரும்பி நீங்கள் உண்மையாக வேலை செய்யுங்க. திடீர்னு சொல்லி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், திடீரென்று சொல்லி ஒரு அரியஸ் வரும். விசுவாசிக்கிறீங்களா?
எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறான். இதை யோசிக்கோங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய். எல்லாரும் சபைக்கு வருகிற அத்தனை பேர் ஒரு தீர்மானம், நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்குறவங்களாக தான் மாறணும். செய்ய முடியுமா? ஆனால் அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? விசுவாசம் வரணும். கடனை கேட்டுக்கிட்டே அப்படி ஒரு பழக்கத்தை பழகிட்டீங்கன்னா கடன் வாங்கிட்டே தான் இருப்பீங்க. கடன் வாங்க மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் கொடுத்துருக்க இந்த வாக்குத்தத்த வசனத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் வானத்தின் கதவை திறந்து, வானத்தின் வாசலை திறந்து தரிசனங்களை கொடுத்து ஜனங்களை மாற்றுகிறார் என்பதை குறித்து பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை போடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனம் போட்டுருங்க. 3வது வசனத்தை சேர்த்தே போடுங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த சவுல் யார் என்று சொன்னால், யூத ஜனங்கள் யாரெல்லாம் இயேசுவை பற்றி, யூத ஜனங்கள் அல்லது எருசலேமில் இருக்கிற விசுவாசிகள் இயேசுவை பற்றி சொல்லுகிற அத்தனை பேரையும் எங்கே கொண்டு போட்டுருவான்? சிறைச்சாலையில் கொண்டு போட்டுருவான். அவர் யூத குலத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவராக, இயேசு நமக்காக மரித்தார், உயிரோடு கூட எழும்பினார் என்ற சத்தியத்துக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருந்தார். சபைக்கு வருகிற எருசலேமிலும் மற்ற இடங்களிலும் சபைக்கு வருகிற மக்களை எல்லாரையும் சிறை பிடித்து கொலை செய்ய கூட செய்திருவான். அப்படிப்பட்டதான வைராக்கியம் உள்ள சவுல். ஆனால் பரலோகம் அவருக்காக என்ன செய்தது? வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா! வானம் திறக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு ஒளி தோன்றுகிறது, ஒளி பிரகாசிக்கிறது. அந்த ஒளி பிரகாசித்தது நிமித்தமாக சவுல் என்ன செய்தார் என்று சொன்னால் தரையிலே விழுந்தான் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 7வது வசனத்தை போடுங்க. 9வது அதிகாரம் 7வது வசனம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். 11வது வசனத்தில், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்ன நடந்தது? பயங்கரமான ஒரு ஒளியை வருது, பிரகாசம் அடிக்குது. அவன் கீழே விழுகிறான். அவனுக்கு என்ன ஆயிற்று? கண்ணு தெரியாமல் போகுது. மற்றவர்களை கையிலாக பிடித்து கொண்டு அவன் எங்கே போகிறான்? இந்த யூதாவினுடைய வீட்டுக்கு போய் அங்கே தங்கி 3 நாள் குருடனாக, பார்வை அற்றவனாக இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஏன் என்று சொன்னால், வானம் திறக்கப்பட்டு இந்த சவுலை ஆண்டவர் என்ன செய்தார்? சந்தித்தார். நாமும் சில சமயங்களில் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஒரு விசேஷமாக உம்மை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இந்த சவுல் சாதாரண மற்ற மனுஷர்களை போல ரட்சிக்கப்படலை. வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து ஒளி தோன்றினபடினால இந்த சவுல் சந்திக்கப்பட்டு இப்போ குருடனாக மாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடி ஒரு வீட்டில் போய், யூதாவினுடைய வீட்டில் போய் தங்கி இருக்கிறான். அப்போ யோசி பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் ஆளுகிறவர். அந்த ஆண்டவர் சவுலுக்காக யாரோடு கூட பேசுகிறார்? அனனியாவோடு பேசுகிறார். அனனியா யார் என்று சொன்னால், ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு சீஷன்.
அந்த அனனியாவோடு கூட சொல்லுகிறார், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறான்? எல்லாரையும் பிடித்து சிறைச்சாலைக்குள்ளே போட வேண்டும் என்று சொல்லி தமஸ்கு பட்டணத்துக்கு விசேஷித்த நிருபங்களை வாங்கி கொண்டு வந்த அவன் இப்பொழுது ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு என்ன செய்து கொண்டிருக்கான்? ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா விசுவாசிங்க, நம்ம எங்கே இருந்து ஜபம் பண்ணாலும் பரலோகம் நம்மளை பார்க்குது. ஹல்லேலூயா. ஜபத்துக்கு வந்தும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் பார்க்கும். சரியா? ஜபத்துக்கு தான் வந்துட்டுருக்கான், ஆனால் என்ன செஞ்சிட்ருக்காரு? தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த சவுலை குறித்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அனனியாவோடு கூட இவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டு தான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். 12ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டார் என்றார். 13ஆவது வசனத்தை வாசிக்கும்போது அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். 14ஆம் வசனம் சொல்கிறார் ஆண்டவர், இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் எங்கே வந்திருக்கிறான்? ஸ்பெஷல் பெர்மிஷனோடு கூட எங்கே வந்திருக்கிறான்? பிரதான ஆசாரியரால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். 15ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். 16ஆவது வசனத்தை நான் பார்க்கும்போது, நாமத்தின் நிமித்தம் எவ்வளோ பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்றார். 17ஆவது வசனம், அனனியா புறப்பட்டு போகிறார், வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். சகோதரனாய் சவுலேன்னு கூப்பிடுறார். நீ வந்த வழியே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி 18ஆவது வசனத்தில் கைகளை வைத்து ஜோமுனும்போது அந்த கண்களிலிருந்து மீன் செதில் போன்றவைகள் விழுந்து அவன் பார்வை அடைந்து உடனே எழும்பி என்ன செஞ்சுட்டான்? ஞானஸ்நானம் பெற்றுட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானம் திறக்கப்படும் போது ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. இந்த சவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் ஒரு காலிங் வச்சிருந்தார், விசேஷித்த ஒரு அழைப்பு வைத்திருந்தார். அழைப்பு வைத்திருந்தபடினால தான் அந்த சவுலோடு கூட ஆண்டவர் பேசும்போது, சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று பேசுகிற அந்த சத்தத்தை கேட்டபோது உடனே சவுல், நம்ம யாருப்பா இயேசுவை போய் எங்கே துன்பப்படுத்தணும்? நம்ம பண்ணதெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகளை தான் பிடிச்சி எங்கே கொண்டு போட்டோம்? சிறைச்சாலைக்குள்ளே போட்டோம். ஆனால் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தம் அவருக்கு கேட்ட உடனே ஆண்டவர் சமூகத்தண்டையில் அவர் என்ன செய்கிறார்? நீர் யார் என்று சொல்லும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நல்லா அறிஞ்சுக்கோங்க, ஆண்டோடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினா யாரை தான் துன்பப்படுத்துறதற்கு அது ஒப்பானது? இயேசுவை. அந்த இயேசுவை அப்பொழுது இவன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, சித்தம் என்ன என்று கேட்கும்போது ஆண்டவர் அவர் யாராக மாற்றுகிறார்? அநேகருக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை நல்லா அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். அந்த சந்திப்பு இந்த 25வது வருஷத்தில் உள்ள காரியம் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மை குறித்த அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்களும் யூடியூப் வழியாக கேட்கிறவர்களும் அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது இன்றைக்கு அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை குறித்து யார், நம்ம எப்படிப்பட்டவங்களா வரும், நமது மூலமாக தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படணும், நம்ம எப்படி சந்திக்கப்பட வேண்டும், எல்லாவற்றை குறித்த ப்ளூ பிரிண்ட்டாக ஆண்டவர் வச்சுருக்கார். அதன்படி நம்மளை என்ன செய்வார்? அருமையாய் நடத்துவார்.
இந்த சவுலை ஆண்டவர் எங்கே இருந்து எப்போது சந்தித்தார் என்று சொன்னால், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அல்ல, ஆலயத்துக்குள்ளாக இருக்கும்போது அல்ல, தமஸ்குவுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? சந்தித்தார். வானம் திறக்கப்பட்டு அவரை சந்தித்து அவரோடு பேசினான். எப்பொழுதும் வானம் திறக்கப்பட்டால் 2 காரியம் நடக்கும். ஒன்று தரிசனம் உண்டாகும், 2வது சத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்க முடியாது. யாருக்காக ஆண்டவர் பேசுகிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் கேட்க முடியும். சவுலே சவுலே என்று சொல்லி ஆண்டவர் பேசின அந்த சத்தத்தை மற்றவங்க கூட போகிறவங்க ஒருவரும் கேட்கல. ஆனால் யாருக்கு மாத்திரம்தான் கேட்கப்பட்டுச்சு? சவுலுக்கு மாத்திரம்தான் கேட்கப்பட்டுச்சு. அந்த சவுலுக்கு கேட்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர் சந்தித்தது படியினால் அவர் எப்படி மாறிட்டார்? குருடனாக மாறிட்டார். கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். கைலாக கொடுக்கிறவர்களுடைய உதவி நிமித்தமாக இப்போ யூதாவுக்கு போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், வேறு ஒன்றுமே சொல்லு, நீ அந்த இடத்துல போய் தங்கிரு, அங்கே நான் நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன், சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரே நாளில் ஆண்டவர் உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் வச்சுருக்காரோ அதெல்லாம் எழுதி நம்ம கையில் கொடுக்க மாட்டார், இமெயில் அனுப்ப மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரியமும் நடக்க நடக்க என்ன செய்யும்? கதவு திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வருகிற எல்லா சகோதரிகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை பற்றி கொண்டு முற்றிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. குயவன், என்னுடைய வாலிப நாட்களில் நான் செய்த ஒரே ஒரு ஜபம், குயவன் கையில் உள்ள களிமணை போல என் வாழ்க்கையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு பெரிய பயந்தாங்கொள்ளி. எங்களுடைய வீட்டிலே நிறைய பெண் பிள்ளைகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாங்க. புல்பீட்டில் நிற்கணுனாலே மைக்கை பிடிக்கினாலே குடுகுடுன்னு ஆடும். ஆனால் என்ன உருவாக்கின தெய்வம் உண்மையுள்ளவர். அவர் என்ன ப்ளூ பிரிண்ட் வைத்திருந்தாரோ அதை செய்வதற்கு ஒவ்வொரு படிப்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்? திறந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே எல்லாவற்றையும் சொல்லுகிற தெய்வம் கிடையாது. இந்த சவுலை ஆண்டவர் சந்தித்த உடனே கேட்குறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்குறார். 2வது என்ன கேள்வி கேட்குறார்? உம்முடைய சித்தம் என்ன? என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? அந்த சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இரு, உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி யாரை அனுப்புகிறார்? தேவதூதனை அனுப்பலை, அனனியாவை அனுப்புகிறார். அனனியா ஆண்டவரை பின்பற்றுகிற உண்மையான ஒரு சீஷன். ஹல்லேலூயா. இந்த அனனியாவை குறித்த அநேக காரியங்களை குறித்து நம்ம வேதத்தில் ரொம்ப பார்க்கலை. ஆனால் இந்த சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றுவதற்கும் அநேக 13 சபைகள் உருவாவதற்குரிய எல்லா காரியங்களை செய்வதற்கு காரணமான இந்த சவுலை பவுலாக மாற்றி உருவாக்கினவர் யார் தெரியுமா? இந்த அனனியா தான். ஆண்டவர் அந்த அனனியாவை பார்த்து, நீ எங்கே போ? தோல் பதனிடுறவனாகிய யாருடைய வீட்டுக்கு போ? யூதாவின் வீட்டுக்கு போ. ஆண்டவருக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோன்னு தெரியும். நம்ம வீட்டு அட்ரஸ் ஆண்டவருக்கு தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எங்கே குடியிருக்கிறோன்னு தெரியும். அங்கே போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இவனே பயந்துக்கிட்டு போகிறான். ஏன்னா ஒருவேளை ஏதோ தப்பிதமாக நம்மளே யூகித்து அந்த சவுலை போய் சந்திக்க போனோம். அந்த சவுல் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, கூட ஆட்களும் வச்சுருக்கான், வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பிரிசனுக்குள்ளே போட்டுறக்கூடாதுன்னு பயந்து ஆண்டவர்கிட்ட திரும்ப கேட்குறான். ஆண்டவர் சொல்ல, நீ போ. அங்கே போன உடனே அதை போன்னு சொல்லும் போதே ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டு. ஆனால் நீ புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போய் முதல்ல என்ன செய்கிறார்? அவருடைய கண்ணுக்காக ஜெபம் பண்ணுறார். தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணும்போது அந்த செதில், கண்களில் இருந்த செதில் கீழே விழுந்தது. 2வது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். 3வது உடனே ஞானஸ்நானம் எடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வருகிற நீங்கள் இயேசுவை நம்பி விசுவாசித்து தான் வர்றீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் 100% அந்த இயேசு தான் உண்மையான தெய்வம் என்ற இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடணும்.
ரெண்டாவதாக ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும்? ஞானஸ்நானம். ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறவளாக மாறணும். நான் சொல்லுவேன், நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்று சொன்னால், அந்த உடன்படிக்கை என்று சொல்லும்போது ஒரு கல்யாணத்தில் கணவர் மனைவி எப்படி ஒருவருக்கொருவர் பண்ணுறது உடன்படிக்கை, அக்ரிமெண்ட் இல்லை, அது என்னது? கவனன்ட். அதே போல் ஞான ஸ்நானமும் என்னது? உடன்படிக்கை. ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே ஜீவனுள்ள நாள் மதிந்தோம். ஒரு பாட்டு படித்தோம்ல, ஜீவன் போகும் வரைக்கும் நான் உண்மையே ஆராதிப்பேன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் உடன்படிக்கை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை வலுவாதபடி காக்க வல்லவரும் தமது மாசற்ற சந்நிதியில் உன்னை நிறுத்த வல்லவராக இருக்கிறேன். எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் கர்த்தருடைய பந்தி இருக்குது, அந்த கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளணும். ஆண்டவருடைய சீஷர்களாக நம்ம மாறிக்கொண்டு வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ வானம் திறக்கப்பட்டு சவுலை ஆண்டவர் சந்தித்தார். ரெண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியுவை குறித்து பார்க்கிறோம். இந்த கொர்நேலியு யார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம். அந்த கொர்நேலியு அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டான். நம்ம சொல்லுவோம், எப்பொழுதும் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? நமக்கு ஜெப ஆவி இருக்கணும். எழும்பும்போது ஜெபம் பண்ணணும், கிச்சனில் வேலை செய்யும்போது ஜெபம் பண்ணணும், வீடு பெருக்கும்போது ஜெபம் பண்ணணும், பாத்திரம் கழுவும்போது ஜெபம் பண்ணணும், சமைக்கும்போது ஜெபம் பண்ணணும், நடக்கும்போது ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படணும். இவர் என்ன செய்தார்? வீட்டார் அனைவரோடு கர்த்தருக்கு பயந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது 3வது வசனத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே யார் வர்றா? தேவதூதன் வருகிறான். ஹல்லேலூயா. எந்த வீடு ஜெபம் பண்ணுதோ அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற கூரை திறக்கப்பட்டதாக இருக்கும், வானம் திறக்கப்பட்டதாக இருக்கும். பரலோகத்தின் ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே வருவார். ஹல்லேலூயா. அவருடைய தேவ தூதர்கள் வருவார்கள். 4வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10:4 வாசிங்க. 4 உற்று பார்த்து இந்த கொர்நேலியு அந்த தேவதூதனை பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். ஆண்டவர் உடனே பேசுகிறார். தரிசனம் உண்டாகும், வானம் திறக்கப்படும் போது தரிசனம் உண்டாகும், 2வது வார்த்தை உண்டாகும். ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். அந்த தேவதூதன் மூலமாய் உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவ சந்நிதானத்தை தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. 5வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆனால் ஆண்டவர் தேவதூதன் மூலமாக ரட்சிப்பின் செய்தியை சொல்ல மாட்டார். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நம்மளை தான் ஆண்டவர் ரட்சிப்பின் செய்தியை சொல்வதற்கு, காஸ்பலை அறிவிப்பதற்கு, சுவிசேஷத்தை சொல்வதற்கு நம்மளை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கார். அதனால் இந்த தேவதூதன் சொன்னார், நான் சொல்ல போகிறதில்லை, நீ யாரை கூப்பிடு? பேதுருவை கூப்பிடு. உடனே பேதுருவை போய் அழைக்கிறதுக்கு, அந்த பேதுருவுக்கும் என்ன நடக்குது? இந்த 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 9 13 வசனத்தில் அவர் மேல் அறையில் போய் அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஆனால் நம்மெல்லாம் பசி எடுத்தோம்னா டைனிங் டேபிளே உட்காந்து எப்போ சாப்பாடு வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இவர் என்ன செய்தார்? மேலே போய் அறையிலிருந்து ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை போடுங்க. அப்போ அவர் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன தரிசனம்? 4 சமீபித்து ஒரு பேதுரு 6 மணி நேரத்தில் ஜபம் பண்ணும்படி எங்கே போயிட்டாரு? மேல் வீட்டில் ஏறினார். 10வது வசனத்தில் அவருக்கு என்ன பசி எடுத்து சாப்பிட மனதாக இருந்தார். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் இவருக்கு ஒரு என்ன கிடைக்குது? ஒரு விஷன் கிடைக்குது. ஞான திருஷ்டி அடைந்து என்ன விஷன்? வானம் திறந்திருக்கிறது,
4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதில் பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊர் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் இருக்கிறதாகவும் கண்டான். அந்த தரிசனம் மாத்திரம் அல்ல, ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? அடித்து புசி. 12வது அடுத்த வசனம் போடுங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், பேதுருவை பார்த்து, எழுந்திரு, அடித்து புசி என்று சொல்கிறான். இவன் சொல்கிறான், ஆண்டவரே, சிறு வயது முதற்கொண்டு நான் உன்னையும் எல்லா மிருக ஜீவன்களையும் அடித்து புசுவதே கிடையாது அப்படின்னு பேசி கொண்டிருக்க நேரத்திலேயே இந்த பேதுருவை தேடி கொர்நேலியுடைய வீட்டுக்குள் கொர்நேலியினால் அனுப்பப்பட்ட 3 பேர் பேதுருவை தேடி அந்த யோப்பா பட்டணத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. உடனே அவர் கூட போகிறாரு. வீட்டில் போய் வாசி பாருங்கள், 10ஆம் அதிகாரத்தில் இந்த கொர்நேலியும் பேதுரு வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து தன்னுடைய உறவின் முறையார், தன் சிநேகிதர், தனக்கு தெரிந்த யாவரையும் கூப்பிட்டு வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பதற்காக வாஞ்சியோடு காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது காத்து கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த பேதுரு அந்த கொர்நேலியின் குடும்பத்தாருக்கும் கொண்டு வந்த அத்தனை பேர்களுக்கும் என்ன செய்தார்? சுவிசேஷத்தை சொன்னார். ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் கிடையாது. இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், நமக்காக மரித்தார், உயிரோடு கூட எழும்பினார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே 44வது வசனம் போடுங்க. அப்போஸ்தலர் 10:44 அவர்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே யாவர் மேலும் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. சபைக்கு வருகிற விசுவாச குடும்பங்களின் வீடுகள் வெறுமையாக சாப்பாடு செய்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் பிள்ளைங்க தங்குறதுக்கும் மாத்திரம் வைக்காதீங்க. எப்படி வைக்கணும்? ஒரு சிலர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கணும், சுவிசேஷத்தை கேட்கணும். அதுக்காக தான் நம்முடைய என்ன வச்சுருக்குறோம், சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட்டமாக வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தேவ செய்தியை கேட்குறோம். அப்படிப்பட்டவர்கள் வீடுகளில் என்ன செய்யணும்? ஒரு ஜபக்குழு அல்லது செல் குரூப் நடத்துவதற்கு அல்லது பராமரிப்பு குழுக்கள் நடத்துவதற்கு வீட்டை திறந்து கொடுத்து வரணும். மற்றவங்க வரணும்னு நீங்கள் எதிர்பாருங்க. வரும்போது இயேசுவை பற்றி சொல்லுங்கள். இயேசுவை பற்றி ஜபத்தோடு சொல்லும்போது அன்றைக்கு ஒரு லிதியானுடைய இருதயத்தை திறந்த ஆண்டவர் அவங்க இருதயத்தையும் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த லிதியாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த சுவிசேஷத்தை பரிசுத்த பவுல் சொன்னும்போது அவள் ஏற்றுக்கொண்டாள். அவளுடைய இருதயம் திறந்திருந்தது, ஏற்றுக்கொண்டாள். அவளும் அவள் வீட்டாரும் என்ன செய்தாங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அந்த இடத்துல ஒரு சபை ஏற்பட்டுச்சு. நம்முடைய வீடுகள் ஆசீர்வாதம் பெறணும்னா நமது வீடுகளின் மூலமாக ஒரு சிலர் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை அறியணும். ஒரு ஆக்கிலா பிரிஸ்கிலா குடும்பத்தை குறித்து அப்போஸ்தலர் ரோமர் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்க வீட்டில் பிரஜாதிகள் வந்து இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்கணும். இந்த கொர்நேலியுடைய வீட்டில் சுவிசேஷத்தை கேட்டாங்க. அந்த நேரத்தில் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் 15 பல பாஷைகளை பேசினார்கள். 16வது வசனத்தில் அத்தனை பேரும் என்ன செய்தாங்க? விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொருந்தப்பட்டதை பிரமித்தார்கள். 47வது வசனம், எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாங்க? அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்களா? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்களாம். ஹல்லேலூயா. நல்லா அறிந்து கொள்ளணும். ரட்சிப்பும் முக்கியம், 2வது ஞானஸ்நானம் முக்கியம், 3வது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் முக்கியம். இந்த 3 காரியமும் நமக்குள்ளே இருந்தால் தான் கர்த்தருக்குள்ளே வளர முடியும். வானம் திறக்கப்பட்டபடியினால் ஒரு சவுல் சந்திக்கப்பட்டார். வானம் திறக்கப்பட்டபடியினால் கொர்நேலியின் மூலமாக பிரஜாதிகள் நடுவில் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த காரியங்கள் நடக்கும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் 2 காரியம் நடக்கும். ஒன்று, வானம் திறக்கப்படும். 2வதாக ஆண்டவர் பேசுவார்.
அந்த இடத்தில் உள்ள ஜனங்களை தமக்கென்று சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சபைகள் ஆரம்பிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். வானம் திறக்கப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் பலவித போராட்டத்தோடு இருக்கும்போது, என்ன செய்ய என்று தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது, நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தா, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, தரிசனங்களை கட்டளையிடுவார், நம்மோடு கூட பேசுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். இதில் என்ன நடக்குதுன்னா, யூதருக்கும் கிரேக்கருக்கும் இந்த பரிசுத்த பவுல் புத்தி சொல்லுகிறார். 5வது வசனத்தில் மக்கதோனியா சீலாவும் மற்ற தீமோத்தேயும் வந்தபோது இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு திஷ்டாந்தப்படுத்தினார்கள். 6ஆம் வசனம் என்ன நடந்துட்டு, ஒரு பெரிய குழப்பம் வந்துட்டு. இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை சொன்னபோது அவர்கள் எதிர்த்து நின்று என்ன செய்தார்கள், தூஷித்த போது இந்த பவுலும் சீலாவும் மற்றவர்களும் என்ன செய்தாங்க, தங்கள் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கட்டும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதிகளிடத்தில் போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் அவ்விடத்தை விட்டு இஸ்து என்னும் பேருள்ள ஒரு வீட்டுக்கு வந்தான். அவன் வீடு ஜபாலயத்துக்கு அடுத்ததாக இருந்தது. இப்படி நடக்குது. அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்களாம். 9வது வசனத்தை பாருங்கள். ராத்திரியில் இந்த பரிசுத்த பவுல், தீமோத்தேயு, சீலா எல்லாரும் இவங்கெல்லாம் ரொம்ப நமக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த போராட்டத்தின் நடுவில் ஊழியத்தை செய்ய முடியாது. என்ன செய்தாருங்க, தங்கள் வஸ்திரங்களை உதிரி, இந்த இரத்தப்பழி உங்கள் மேலேயே இருக்கட்டும், நாங்கள் புறஜாதிகளிடத்தில் போகிறோம் என்று சொல்லி அவங்க புறப்பட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு தேவ ஆலயத்தின் பக்கத்தில் வந்து அவர் ஆண்டவரை குறித்து சொல்லி, அங்குள்ளவர்கள் நல்ல ஞானஸ்நானம் எடுத்து, நல்லா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நிறைய பேர் ஆண்டவருடைய சீஷராக மாறிட்டாங்க. அந்த இடத்த விட்டு போகணுன்ட்டு பரிசுத்த பவுல் யோசித்த போது, ராத்திரியில் யார் வந்துட்டா, கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, ஹல்லேலூயா. குழப்பமான சமயத்தில், என்ன செய்யணும்னு தெரியாத சந்தர்ப்பத்தில், இப்படி போராட்டம் இருக்குதே. சொல்லுவாங்க ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த புருஷனோட சண்டை போடுறத பார்க்கலாம், அம்மா வீட்டுக்கு போகிறது ஈஸியாக இருக்குது, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லாதீங்க, இந்த காலங்கள்லாம் அப்படி செய்யவே செய்யாதீங்க. அம்மா வீட்டுக்கு போனவங்களை திரும்ப அழைக்கிற புருஷர்கள் ரொம்ப குறைவு தான். நாங்கள் சமாளிச்சுக்கிடுவோம். இப்போ தான் ஆர்டர் பண்ணாதான் உடனே சாப்பாடு வந்துடுது, அதனால் அப்படி யோசிச்சுருவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என்ன குடும்பத்தில் பிரச்சனையானாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்கள். நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். எதிர்த்து போராடின்னு தூஷித்து பல காரியங்களை செய்தவன் நடுவில் இந்த பரிசுத்த பவுல் மற்றவரை நாங்கள் போகிறோம், இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ராத்திரியில் கர்த்தர் என்ன செய்கிறார், தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. தரிசனமாகி சொல்லுகிறா, நீ பயப்படாமல் பேசு. எதிர்த்து நிறைய பேர் வர்றாங்க, உன்னை தூஷிக்கிறாங்க, உனக்கு விரோதமாக ஜனங்கள் வர்றாங்கன்ட்டுலாம் நீ பயப்படாத. நீ என்ன செய்ய, ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, நீ என்ன செய்ய, பயப்படாமல் பேசு. சுவிசேஷத்தை சொல்லாதபடி நீ என்ன செய்யாத, மௌனமாக இராதே. அடுத்த வசனத்தை பாருங்கள், ரொம்ப பிடிச்சமான வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இவ்வளோ போராட்டம் இருந்தாலும் பவுலே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி. இவருக்கு என்ன பயம், எல்லாரும் தூஷித்து இவரை கொண்டு போட்டுருவாங்களான்னு பயந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னது தான். ஹல்லேலூயா. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. அடுத்த வார்த்தைகளை பாருங்கள். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ தொடர்ந்து செய், நான் உனக்கு கொடுத்த குடும்பத்தை நீ தொடர்ந்து நடத்து, உன் பிள்ளைகளை தொடர்ந்து நடத்து, நல்ல ஆண்டவர் சமூகத்தின் பொறுமையோடு கூட இரு, ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவி, மௌனமாக இராதே. விசுவாசம் இருக்குதா?
நம்ம வட்டாரத்தில் நம்மளை ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு பின்கோடு ஏரியாவில் வச்சுருக்கார். அப்படி தானே? நாங்கள் இருக்கிறது சைதாப்பேட்டையில், சரியா? இங்கே தான் நம்ம சர்ச்சில் தான் இருக்கோம், அதனால் சைதாப்பேட்டைன்னு சொல்கிறேன். அதே போல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நகரை கொடுத்துருக்குறா அல்லது ஒரு இடத்த கொடுத்துருக்குறா. அப்படி தானே? அந்த இடம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவதற்கு உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்குள்ளே வரணும். இந்த பகுதி ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் என்னை இந்த இடத்துல குடியிருப்பின் எல்லையை நிர்ணயித்து என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த பக்கத்து வீட்டார் ரட்சிக்கப்படுவதற்கு, என் தெருக்களில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் என்னதான் இந்த இடத்திற்கு ஒளியாக, ஆமென், சால்ட்டாக, உப்பாக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தற்செயலாக யாரும் இப்போ கூட ஒரு சிலர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, சத்யா நகரா, இந்த லிட்டில் மவுண்ட் ஏரியாவில் பக்கத்தில் சத்யா நகர். இப்போ சத்யா நகரெல்லாம் காலி பண்ணிட்டான், அவங்களெல்லாம் பெரும்பாக்கத்துக்கு அனுப்பிட்டாங்களாம். அதே போல் பக்கத்தில் இருக்க வெங்கடாபுரத்தை காலி பண்ணிட்டான். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் இல்லாதபடி நம்ம குடியிருப்பின் எல்லைகள் மாறாது. ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அந்த குடியிருப்பின் எல்லையில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு சில ஆத்துமாக்களை நான் வச்சிருக்கிறேன் இந்த பட்டணத்தில் அல்லது பின்கோடு ஏரியாவில், குடியிருப்பின் எல்லையில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆட்களை பார்க்கும்போதே அவங்க வித்தியாசமான வெளித்தோட்டத்தை பார்த்த உடனே யோசிராதீங்க, இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமானவங்களாம் மாற மாட்டாங்கன்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? எந்த இடத்துல நான் எனக்குன்று யாரை வச்சுருக்கிறேன்? ஒரு சில ஜனங்களை வச்சுருக்கிறேன். அதற்காக தான் உன்னைய எங்கேயோ இருந்து மாற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எந்த போராட்டத்தை பார்த்தும் ஓடக்கூடாது. அதுதான் பரிசுத்த பவுலோடு ஆண்டவர் சொல்கிறார். ராத்திரி வேளையில் தரிசனமாகி, நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டான், மௌனமாக இராதே, இந்த பட்டணத்தில் எனக்கு ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா! நல்லா அறிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் போராட்டங்கள் வழியாக சந்திக்கும்போது, பல பிரச்சனைகள் வழியாக சந்திக்கும்போது, நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் விசுவாசித்து இருந்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு தரிசனமாவார். ஹல்லேலூயா! தரிசனமாகிறது மாத்திரம் அல்ல, நம்ம கூட பேசுவார். ஹல்லேலூயா! நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பேசுவார். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போதும் இதுவே வழி, இதில் நடவுங்கள். பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கன்னு தெரியாமல் இருக்கும். பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களில் எப்படி டிசைட் பண்ணணுன்னு தெரியாமல் இருக்கும். ஒருவேளை வீடு வாங்கலாமா வாங்க வேண்டாமா, எந்த பகுதியில் வாங்க, எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம கூட தரிசனங்களை கொடுப்பார். சில சமயங்களில் ஆண்டவர் சொப்பனங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா! சில சமயங்களில் தரிசனங்களை கொடுப்பார். சில சமயங்களில் தரிசனம் இல்லாட்டி தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா! அதை பிடித்து கொண்டு ஜெபித்து விசுவாசத்தோடு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவைகள் நிறைவேறும். இந்த பரிசுத்த பவுல் அங்கேருந்து ஓடணும்னு பார்த்தவர், அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வருஷமும் 6 மாதமும் அந்த பட்டணத்திலே தங்கியிருந்த அவர் என்ன செய்தாராம்? ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றலாம். சவுல் வந்து ஆண்டவரை பார்த்த ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது கேட்ட முதல் கேள்வி அதுதான், என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தண்டையில் நம்முடைய வீட்டுக்கு மேலாகவும் வானம் திறக்கப்படட்டும், நம்ம வாழ்க்கைக்கு மேலாக வானம் திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால் குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு ஒரு சவுலை பவுலாய் மாற்றுவதற்காய் வானத்தை திறந்து நம்முடைய குடும்பங்களில் நின்று யாராயும் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்றால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சவுலுக்கு ஒரு விசேஷித்த என்கவுண்டர் கொடுத்தது போல அந்த குறிப்பிட்ட நபரை நீ சந்திக்கிறதற்கு ஒரு விசேஷித்த உம்முடைய தரிசனம் அவர்களை சந்திக்கிற நேரம் வரணும்
ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது ஆண்டவரே. விசேஷித்த என்கவுண்டர் டைமை கட்டளையிட்டு ரட்சிக்கப்படாதவர் ரட்சிப்புக்குள்ள வரணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அது நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஒரு கொர்நேலியுடைய வீட்டில் அவர் ஜெபம் பண்ணின போது வானம் திறக்கப்பட்டு கர்த்தர் அவரோடு கூட பேசினார். பேதுருவை வரவைத்தார். அந்த முழு மக்களும் ஆமென் பிரஜாதிகள் நடுவில் சபை ஆரம்பிக்கப்பட ஒரு வானம் திறக்கப்பட்டது. ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அடித்து புசி என்ற சத்தம் உண்டானது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த போது அந்த நாட்களில் ஒரு பெரிய சபை பிரஜாதிகள் மத்தியில் ஆமென் ஆரம்பிப்பதற்காக ஆமென் ஆண்டவர் காரியத்தை செய்தார். இந்த நாளிலும் பலவித குழப்பத்தோடு பிள்ளைகளை குறித்த குழப்பங்கள், வீடு வாங்கிறதை குறித்த குழப்பங்கள், கடன் வாங்கவா வாங்க வேண்டாமா, திட்டமாக சொல்கிறேன் கடன் வாங்கக்கூடாது, அதை போய் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்லுவார், அநேக ஜாதிகளுக்கு நீ தான் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவார். மற்ற எல்லா குழப்பங்களுக்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் அன்றைக்கு ஒரு பரிசுத்த பவுலோடு பேசின ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். எல்லா 2 கரங்களை உயர்த்தி எங்கள் பட்டணத்தில் எங்களுடைய ஏரியாவில் உமக்கென்று ஒரு சில ஆத்துமாக்கள் உண்டு ஆண்டவரே. அந்த ஆத்துமாக்கள் நேராக எல்லாரும் சொல்லுங்க, எங்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்களை அனுப்பும் ஆண்டவரே. ஆமென். அவர்கள் உமக்கு சொந்தமாக மாறணும். அவர்கள் செல்லுக்குள்ள வரணும். அவர்கள் சபைக்குள்ள வரணும். அவர்கள் சீஷர் கூட்டமாய் மாறணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை எடுத்து இந்த மாதத்தில் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ வந்தோம், சபைக்கு வந்தோம், ஆமென், செய்திகளை கேட்டோம், ஆமென், சந்தோஷப்படுகிறோம் என்று அல்ல. எங்களை அநேக ஆத்துமாக்களுக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றி ஒரு சில ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை என்ன நோக்கத்தோடு கூட எங்கள் எல்லைகளை நீ நியமித்தீரோ அந்த எல்லைகளுக்குள்ள கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.